மாவட்ட ஆட்சியர் நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க, மெயின் பிஆர்ஓ கூட சப்போர்ட்டாக இருப்பார். ஆனால் அந்த ஏபிஆர்ஓன்னு ஒருத்தர் வந்துருப்பார் பாருங்க, அவங்க அராஜகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நிறைய இடங்கள்ல. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் முறையாக ப்ராப்பராக அந்தக்கான தகுதியின் அடிப்படையில் வந்து நியமனம் செய்வர்கள் கிடையாது. பெரும்பாலும் அமைச்சருக்கு மச்சானுக்கு வேண்டியவன், மருமகளுக்கு வேண்டியவன், சொந்தக்காரர்களுக்கு வேண்டியவன், இந்த மாதிரி வந்து கட்சி பலத்தோட பின்பலத்தோட இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து அந்த பதவிக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க இப்போ நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இந்த ரெக்கமெண்டேஷன் ரொம்ப பார்த்தீங்கன்னா எவனையும் மதிக்க மாட்டான், எந்த வேலையும் செய்யவும் மாட்டான், உட்காந்து சும்மா சேர் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. வேகரமான நக்கரமாக கடுக்கணுன்ற கதையை ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு வேலை செய்ய விட மாட்டாங்க. பல இடங்களில் இவர் அமைச்சருக்கு வேண்டியவங்க, இவங்க ஆட்சியாளருக்கு வேண்டியவங்க, நாம் எப்படி இவங்க படைச்சிட்டு அவங்களுக்கு மேலே பிஆர்ஓ அவங்களுக்கு பயப்படுவாங்க. மாவட்ட ஆட்சியரும் எதுக்கு அவங்க போய் நம்ம பிரச்சனை தலையிட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுவதில்லை. ஏற்கனவே 2 ஆட்சிகளும் மாறி இன்னைக்கு ஒரு பெரிய அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. எப்படி இன்னைக்கு அரசியலில் மாற்றம் வந்திருக்கோ அதே போல அடுத்தது அதிகாரிகள் மத்தியிலும் விரைவில் ஒரு மாற்றம் வரணும். ஏன்னா ஒரு அரசியல்வாதி தப்பு செய்தாங்கன்னா 5 வருஷத்தில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லா மக்கள் கையிலையும் இருக்கு, ஒவ்வொருத்தருடைய விரலிலும் இருக்கு. தவறான அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னா அவர்கள் தூக்கி எறியப்படுறாங்க. அதிகபட்சம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தூக்கி எறியப்படுறாங்க. ஆனால் தவறான அதிகாரிகள் 58 வருஷம் இந்த சமூகத்துக்கோ அவர்கள் செய்யறதுக்கு கேடு விளைவிச்சுருக்காங்க. மிக போனால் இங்கேருந்து போய் இன்னொரு ஊருக்கு போய் அந்த ஊருக்கு குடியை கொடுப்பாங்க, இல்லை அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் போய் அங்கே போய் கொடுப்பாங்களே தவிர அவர்கள் என்றைக்கும் வாழ்க்கையில் மாறுறதே கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி செய்தி மக்கள் தொடர்பாளர் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாறும்போது அந்த ஆட்சிக்கு சம்மந்தப்பட்ட அவர்களுக்கு ஒத்து உதற அவர்களுடைய ஆதரவு வரக்கூடிய அந்த பத்திரிகைகளும் அந்த பத்திரிகை சம்மந்தப்பட்ட நிருபர்களை மட்டும் ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவங்களோட மட்டுமே ஒரே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டுமே தகவல் சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆட்சி மாறும்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்கட்சியாக போயிடுவாங்க, இவங்களுக்கு சாதகமாக இருக்கிற பத்திரிகை எதிர்கட்சிக்கு சாதகமாக போயிடுவாங்க. உடனே அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்கள மட்டும் ஒரு சர்க்கிள் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு குழப்பம் குழைச்சிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் செய்தி அதிகாரிகள். நான் என்ன கேட்குறேன்னா, எந்த ஆட்சி மாறினாலும் மக்கள் பிரச்சனையை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய எத்தனை பத்திரிகைகள் இருக்குது, எத்தனை சின்ன பத்திரிகைகள் இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பத்திரிகைகள் வந்து ஒழுங்காக வர்றது கிடையாது, ரெகுலராக கொடுக்கறது கிடையாது, வெறும் பிடிஎஃப் தான் வருது, 5 பத்திரிகை தான் வருது, 10 பத்திரிகை தான் வருது. நான் என்ன சொல்கிறேன், 1000 பத்திரிகை கொடுக்குறோம், நீ விளம்பரம் வாங்கி கொடுக்குற யோகியத்தை உனக்கு இருக்கா? எல்லா பத்திரிகையும் விளம்பரம் கொடுக்குறது இந்த அரசாங்கத்தால் முடியுமா? யாரு கொடுக்குறீங்க? யார் கொடுக்குற? ஸ்டெர்லைட் விளம்பரம் கொடுக்குறான்னா அவங்களுக்கு தான் விளம்பரம் கொடுக்குறோம். மக்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் போராட்டத்தை நடுரோட்டு போராட்டத்தை சொல்லக்கூடிய பத்திரிகை நீ விளம்பரம் ஆகுறதால கொடுக்க முடியுமா? உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா? கிடையாது. இல்லை. அப்போது விளம்பரமும் இல்லாமல் பேப்பர் கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சி சப்போர்ட்டும் இல்லாமல் திருப்பி ஆட்சியும் எடுத்துக்கிட்டு மக்கள் பிரச்சனையை ஆளு வச்சு அடமான வச்சு கஷ்டப்பட்டு ஒரு பேப்பர் பண்டில் எடுக்கிறாங்க, பார்சல் கொடுத்துருவாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ பத்திரிகைகளை கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்காங்க. அதில் 5 பேப்பர் வந்தாங்கன்னா 10 பேப்பர் வந்தாங்க வருது இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தானே வந்து டீ போடுறதுக்கோ செலவு பண்ணுறதுக்கோ சிப்ஸ் வாங்கி கொடுத்தேன், கேக் வாங்கி கொடுத்தேன் மட்டும் போட்டு கொடுத்து அதுக்காக அவங்களுடைய காசில் வாங்கி திங்கிறதுக்கு மட்டும் கொள்ளலாம் முடியுது இல்லை. அப்போ கேட்க வேண்டியது தானே, இவங்களுடைய பணம் எனக்கு வேணாம், எனக்கு மொத்தம் 10 பேரை தான் நான் கொண்டு போனேன் கலெக்டர் மீட்டிங்கு, 100 பேர்லாம் வரல அப்படின்ட்டு 90 பேர் காசு கவர்மெண்ட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டியது தானே, ஃபண்டு திருப்பி அனுப்ப வேண்டியது தானே. ஆர்டிஐயில் போட்டோம்னா எவ்வளோ பத்திரிகையாளர்கள் பேரில் ஒவ்வொரு இடத்துலையும் கூப்பிட்டு போய் எவ்வளோ வாங்கி சாப்பிட்ருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும். ஆனால் அதெல்லாம் நான் கேட்குறது ஒரு அங்கீகாரம். கஷ்டப்பட்டு விளம்பரம் வருதா வரலையோ ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க, அதுக்கு அவங்க ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க, ஒரு செய்திகளை போடுறாங்க. அவங்க கேட்குறது என்ன, ஒரு பஸ் பாஸா ஒரு எலெக்ஷன் நேரத்தில் அதற்கான முறையான ஒரு அனுமதி செய்யுது. எதுக்காக கேட்குறாங்க, இது எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணி இந்த பத்திரிகை துறையில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் இதற்கான மூளையும் இதற்கான உழைப்பும் அவர்கள் வேறு எந்த தொழிலில் செய்தாலும் அவங்க மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து செட்டில் ஆவாங்க, மிகப்பெரிய அளவு அவங்களாம் சம்பாதிக்கிறது. அந்த உயிர் பாதுகாப்பு கிடையாது, படி பாதுகாப்பு கிடையாது, எதுவுமே இல்லாமல்
இந்த துறைக்காக, இந்த சமுதாயத்துக்காக நம்மளுடைய எழுத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யணுன்றதுக்காக ராத்திரி பகலாக எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்களுக்குலாம் நிறைய பென்ஷன் இருக்கா, குடும்ப நலனுக்கு இருக்கா, இல்லை நிறுவனத்துக்கான அங்கீகாரம் இருக்குது, என்ன இருக்குது? நீங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர் சொல்லுங்கள். அந்த பத்திரிகை வேலை செய்கிறவங்களுக்கு முதல்ல எத்தனை பேர் வந்து நலவாரியத்தில் அலோ பண்ணுறாங்க, ஃப்ரீலான்சிங் சொல்கிறாங்க, நியூஸ் கான்ட்ரிபியூட்டர் சொல்கிறாங்க. அதாவது உங்களோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு ரேஷன் கடையில் அம்பானி, அதானி, விஜய் மல்லையா, விட்டல் மல்லையா குடும்பத்துக்கு தான் பாமாயில் கொடுப்பாங்க, சக்கரை கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தேவையா? அவங்க அதை வாங்க போகிறாங்களா? அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் தேவைப்படுற குப்பனும் சுப்பனுக்கும் அனுமதி கிடையாது, உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பத்திரிகைகள் கஷ்டப்பட்டு பண்ணுறவங்க 10 பேப்பராக இருந்தாலும் சரி, 5 பேப்பராக இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரம் குழுவில் எடுத்துக்கிட்டு ராத்திரி பகலாக நியூஸ் பார்த்து போய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு டோல்கேட்டில் அனுமதி கொடுத்துருக்காங்க, ஒரு கலெக்டருக்கு தான் மதிக்கிறது கிடையாது. மண்டே பெட்டிஷன் ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இருக்கிற எல்லா தமிழ்நாட்டுடைய எல்லா மாவட்ட ஆட்சியும் எல்லா பிரியாளர்களுக்கும் நம்மளுடைய 10 கால தொழில் வரைக்கும் சொல்கிறேன், மண்டே பெட்டிஷன் எல்லாரும் கவர் பண்ணுங்க. இந்த மண்டே பெட்டிஷன் அடுத்த மண்டே பெட்டிஷன் முன்னாடி நடந்த மண்டே பெட்டிஷன் எந்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னு ஒரு காலம் போடுங்க. அது தனியாக நீங்கள் ஒரு என்கொயரி பண்ணுங்க. அது அவங்களோட கால எடுத்து கொண்டு போங்க. அதே மாதிரி இந்த பேப்பர்லாம் கணக்கில் கிடையாது, இதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இதெல்லாம் செய்தியே கிடையாது, இதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம்னு எந்த பிஆர்ஓ சொல்கிறாங்களோ அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கான ஆன்டி நியூஸ் நீங்கள் கொண்டு வந்து போடுங்க. அது அந்த நியூஸ் போய் ரீச் ஆகுதா இல்லையா, சம்மந்தப்பட்டவங்க போய் சேர்ந்தாலும் அவங்க பார்க்கட்டும். அப்போ அவங்க கூப்பிட்டு கேட்டாங்கன்னா, என் பேப்பர் தான் நீ பேப்பரே இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்படி இதில் போட்டு செய்தி குட்டி கேட்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேளுங்க. அதே மாதிரி நம்மளுடைய பத்திரிகையாளர் தோழருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு விஷயம் கொடுக்குறோம். நாம் இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்காத, மதிக்காத எல்லாருக்கும் நம்ம எழுதிக்கிற விஷயத்தை பண்ணுறோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு ஜங்ஷன், திருச்சியிலிருந்து, வினோத்திலிருந்து, சென்னையிலிருந்து, பல்வேறு மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியிலிருந்து, கொடாவரசாரிலிருந்து எல்லாரையும் இங்கே சுற்றி இங்கே வந்துட்டு காரணம் அவங்கவுங்க மாவட்டத்துக்கு இதே வலி வேதனை தான். அது எப்படின்னு தெரியல, எல்லாரும் எப்படி அவமானப்படுத்துறதுல ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னு தெரியல. பத்திரிகையாளர்கள், அது கஷ்டப்படுற பத்திரிகையாளர் காரணம் சொன்னால் இவங்களுக்கு நீங்கள் சலுகை கொடுக்கணும், இவங்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கணும். முதலாளிகளுக்கு, மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கோ, அரசியல் தலைவர்களுக்கோ அவங்களுக்கும் டிரான்சாக்ஷன் நடந்துடும். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வரவங்கள தான் நீங்களாம் கணக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது அஞ்சு பத்திரிக்கை தட்டோம், பத்திரிக்கை வரட்டும், இல்லை ஒரு இஷ்யூ வராமல் கூட போட்டோம், அவர்களுடைய சூழலை நீங்கள் நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது விளம்பரம் கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு அரசு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது அவங்களுக்கு ஃபண்டு போதா, ஏதாவது சலுகை போதா? அவ்வளோ பேருக்கு காசு ஏதாவது கொடுக்குறாங்களா? எந்த இதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு நீங்கள் அதில் அங்கீகரித்து அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நம்மளுடைய பத்திரிகையாளர் தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னன்னா, நம்ம சைடும் சிலர் ஒழுங்காக பத்திரிகை எடுத்து கொடுக்குறது கிடையாது. அந்த ஒரு 5 பத்திரிக்கை வந்தாலும் சரி, 10 பத்திரிக்கை வந்தாலும் சரி, எத்தனை வந்தாலுமே சரி, சார் எப்படி நீங்கள் எவ்வளோ வருது, எங்களால் இதுக்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியவில்லை, இதுக்கு எங்களுக்கு பண்ண முடியவில்லை, சூழலுக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரெகுலராக வர கொடுங்க. ஏன்னா அவர்கள் நம்ம பற்றி இவ்வளோ பேருக்கு ஏதாவது செய்யணும்னா இந்த பத்திரிகை கொடுத்துருக்கிறா செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர்களுக்கான இந்த கண்டன பொருள் மட்டும் இல்லாமல் நம்ம சைடும் வந்து இது போன்ற விஷயங்களை இந்த மாதிரி ஈடுபட்டிருந்தாலும், அந்த மாதிரி யாரும் சரியாக பேப்பர் கொடுக்காமல் இருந்தாலும் அவர்கள் இந்த சலுகைலாம் கேட்குறீங்க போது நாம சைடு நாமளும்